மதிப்புக்குரிய ரிஷபராசி நண்பர்களே, இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் மிக மிக சிறப்பு. உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவனே 9 தர்மகர்மாதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. பொருளாதார உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இது எல்லாமே அள்ளி கொடுக்கும். புதிய தொழில் உருவாகுதல், தொழில் மூலம் லாபங்கள், மேன்மை, இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவன். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் நின்று 8-2 கனெக்ட் ஆகுது. அப்போ வெளிநாட்டு பணம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் ஏற்படும். 8-2 கனெக்ட் ஆனாலே கெட்ட பலம் தான் நினைச்சுக்க வேண்டாம், ஆச்சுங்களா? பயப்பட வேண்டாம். 8-2 கனெக்ட் ஆனால் கெட்ட பலம் தான் நடக்கும், கெட்டதான் நடக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சுக்க வேண்டாம். அது அல்ல. குரு பகவானை பொறுத்தவரையிலும் புதன் வீட்டில் இருக்கார். அப்போ புதிய தொழில் ஒப்பந்தம், கூட்டு தொழில் செய்வவங்களுக்கு புதிய கூட்டமைப்பு, இதுவரையில் தொழில் அமையாதவங்களுக்கு தொழில். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால, குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதால அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகம், வெளிநாட்டு பண வரவு கிடைக்கும். என்ன, உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர், அதாவது ஒரு நோய் மறைஞ்சிருக்கிற நோய், அந்த நோய் என்ன சொல்றது, அந்த நோய் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அது 8ஆம் இடம் என்பது ஆபத்தான ஸ்தானம். 6-8 ரெண்டையுமே பார்க்கறதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு சிறு பாதிப்போ இல்லை சிறு வலியோ இருந்தாலும் போய் உடனடியாக செக்அப் பண்ணிக்கணும். அந்த நோயை மறைச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆனால் அதனால பெரும் பிரச்சனையும் சேர்த்து உருவாக்கி விட்டுரும். கவனமா இருக்கணும். குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, 8 லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. கூட்டாளிகள் பேராசைப்படக்கூடிய சூழ்நிலை, அதெல்லாம் வரும். பேராசை அதை விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆனா பேராசைக்குள்ள போய் சிக்காதீங்க, அது மட்டும் கவனமா இருங்க, ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் குரு பகவான் பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஏன்னா 10லே ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் சொல்லுவோம். 10ல் ராகு இருக்காரு. அந்த ராகுவை குரு பார்ப்பது தொழில் கட்டாயம் அமையும். தொழில் இதுவரை தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனிமேல் அதிலிருந்து விடுபட்டு அந்த தொழில் சிறப்பா ஒரு சுமூத்தா கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ஏற்படும். ரிஷபராசிக்கு சிறப்பு.